அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அதே சமயம் என் தாய் தமிழ்நாட்டை குப்பை தொட்டியாக மாற்ற முயற்சிக்கும் கேரளம் மற்றும் கர்நாடகம், ஆந்திரம் மாநில முதல்வர்களுக்கும், அங்கிருக்கும் ஆட்சியாளர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எங்கள் நாடு கடைக்கோடி கிராமத்தில் கூட இந்த மாதிரி குப்பை தொட்டி வச்சு தான் குப்பையை நாங்கள் கொட்டுறோம். எங்களுடைய குப்பைகளை நாங்களே மறுசுழற்சி செஞ்சுக்கிறோம். எங்களுடைய குப்பைகளை எங்கள் நாட்டில் நாங்கள் தரம் பிரித்து அதற்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன்டா உங்கள் குப்பையை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் கொட்டுறீங்க? கேஆர்பி டேமை நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எங்கள் நாட்டில் இருந்து அத்தனை வளங்களையும் சுரண்டி தின்னு கொளுத்துக்குறீங்கள. ஆனால் ஏன்டா எங்கள் நாட்டை மட்டும் எப்போ பார்த்தாலும் குப்பை தொட்டி மாதிரியே ஆக்குறீங்க? அதுவும் நீர்நிலையில் நச்சு ஆலை கழிவுகளை கலந்து விட்றீங்களே. நீங்களாம் மனிதர்கள் தானா? அதை ஒரு ஆடு குடிக்கும், ஒரு எறும்பு குடிக்கும், ஒரு மனுஷன் குடிப்பான். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே கிடையாதா உங்களுக்கெல்லாம்? என்றைக்கு தமிழன் எழுந்து நிற்கிறானோ அன்றைக்கு நீங்களெல்லாம் அடிபணிந்து நிற்பீர்கள். எங்களுடைய மாண்பு மிக உயர்ந்தது. இதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் உலகின் மூத்த குடி தமிழர்கள் என்று. நீங்களெல்லாம் எங்களுக்கு வடிவழி வந்தவர்கள் தான், சரியா? அதனால் உங்களுடைய பெருமைகள் எல்லாம் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அனுப்புகிற குப்பைகளை வைத்தே தெரிகிறது நீங்கள் எத்தகைய கொடியவர்கள் என்று. முடிஞ்ச வரைக்கும் மனுஷனாக மாறுங்கடா, நல்லா இருப்பீங்க.